டைமண்ட் கேக் எப்படி செய்யலாங்கிறத பற்றி பார்க்கலாம். 1 கப் மைதா மாவு, 1 கப்பு கோதுமை மாவு, 2 ஸ்பூன் ரவை, 2 ஸ்பூன் நெய், கொஞ்சம் உப்பு, கொஞ்சோண்டு சோடா உப்பு எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி, தண்ணி ரொம்ப விடக்கூடாது, கொஞ்சம் ஜீனி சேர்த்துக்கிறணும். ஜீனியை வந்து பொடி பண்ணி சேர்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா சார்ந்துடும். அதனால் மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு இதே அளவு கப்பு எடுத்து மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா வச்சு ஒரு 1/2 hour வச்சுருங்க. அதுக்கப்புறம் டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி காய வச்சுட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சிடுங்க. டைமண்ட் கேக் ரெடி ஆகிடும். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். 1 கப்பு கோதுமை மாவு, 1 கப்பு இதே அளவில் மைதா மாவு, சர்க்கரை, ஒயிட் சர்க்கரை 1 கப்பு, கொஞ்சம் நெய் எடுத்துக்கணும், கொஞ்சம் சால்ட்டு, இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் 5 உருண்டையாக எடுத்து வச்சுருக்கேன். அதை எப்படி டைமண்ட் சைஸில் கட் பண்ணுறேங்கிறத உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் பாருங்கள். இப்படி டைமண்ட் சைஸில் கட் பண்ணுறது பேர் தான் டைமண்ட் கேக்கு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா ஊற வச்சுட்டு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். மிதமான சூட்டில் வச்சு அப்படியே எண்ணெயில் எடுத்தீங்கன்னா பொறுன்னு நல்லா வந்துடும். டைமண்ட் கேக் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். முருகலான டைமண்ட் கேக் ரெடி.